பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்த முள்ளை பற்றி அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபித்ததை பற்றி பார்த்தோம். ஆண்டவர் முள்ளை எடுக்க மாட்டேன்ட்டாரு. எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டார். இது எதை குறிக்கிறது? சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் நோ சொன்னார்னா அப்படின்னா அவர் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பார்ல. சில வேளைகளில் பரலோகம் நம்முடைய ஜபத்துக்கு பதில் தராத போது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், கசத்து போய் விடுகிறோம். சரி, இந்த ஆண்டவர் நம்மளை நேசிக்கலைன்ற மாதிரி ஒரு தவறான எண்ணம் கொண்டு விடுகிறோம். நெவர் எவர் டவுட் த லவ் ஆஃப் காட் அப்பான் யூ. உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அன்பை சந்தேகப்படாதீங்க. நான் இந்த காலை வேளையில் டைரெக்டாக உங்களுடைய உள்ளத்தை பார்த்து பேசுகிறேன். நீங்கள் எந்த சோஃபாவில் உட்காந்துருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த டைனிங் டேபிளில் உட்காந்து பைபிளை திறந்து வச்சுட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, மொபைல் ஃபோனில் பார்க்குறீங்களா, டிவியில் பார்க்குறீங்களா, ஆனால் ஆண்டவர் உங்களை டைரெக்டாக பார்த்து உங்கள் உள்ளத்தை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. நமக்கு என்ன பலவீனன்றது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நம்ம திறந்த புஸ்தகம் போல நம்முடைய லைஃப் ஃபுல்லாக ஆண்டவருக்கு தெரியும். பவுல் இவ்வளோ ஊழியம் பண்ணுறாரு, ஆண்டவருக்கு இதையெல்லாம் வச்சு அவரை வேதனைப்படுத்தணுன்றது இஷ்டம் இல்லை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்பது தான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய ஏக்கம், அவருடைய இருதயத்தினுடைய அன்பே அதுதான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னு சொன்னா, என் கிருபை உனக்கு போதும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய கிருபை இருந்தால் எந்த வல்லமையாலும், எந்த வியாதியாலும், எந்த பொல்லாத மனுஷனாலும் உங்களை அழிக்கவே முடியாது. யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்கிறார், ஆனால் பைபிள் போட்டிருக்குது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்படின்னா நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை என்பது முக்கியம் இல்லை, கர்த்தர் அவருடைய கிருபை உங்களோட இருக்குதா. Do not underestimate the grace of God when you are going through a tough situation, because even in a dire circumstance, God and His grace is still with you. அதை தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். கஷ்டத்தின் வழியாக போகிறது பெருசு இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறாரா, கிருபை இருக்குதா, அந்த பாடை சந்தோஷமாக சகிக்கிறதுக்கு ரெடி ஆகிடணும். அந்த உபத்திரவத்தை தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கு ரெடி ஆகிடணும். ஏன்? கர்த்தர் கூட இருந்தார்னா சிவந்த சமுத்திரத்தையும் தாண்ட வைப்பார், வியாதியையும் கர்த்தர் குணமாக்குவார். இல்லை, அந்த யவீரு தன் மகள் வியாதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஆண்டவரை கூப்பிடுறாரு. ஆண்டவர் யவீரோடு சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. வர வழியில் இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். இயேசு திரும்பி பார்த்து யார் தொட்டதுன்னு கேட்குறாரு, தேடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்திரீ முன்னாடி நான் தான் ஆண்டவரேன்னு சொல்கிறா. உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னு கர்த்தர் இந்த இடத்துல யவீரு வீட்டுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரப்ஷன் நடந்தது. என்ன? அதுக்குள்ளே யவீருடைய மகள் மரித்து விட்டாயிடுச்சு. வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், உன் மகள் மரித்து விட்டாள். ஆனால் ஏசாமி யவீருவை பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாரு, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பிரச்சனையே பூதகரமாக மாறி தோல்வின்னு வந்துருச்சு ரிசல்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படின்னா ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணால் கூட கர்த்தரால் திறக்க முடியும். உங்கள் லைஃப்பில் சில டெட் எண்ட்ஸ் வந்தால் கூட கர்த்தர் இது டெட் எண்ட் இல்லை, இது ஜஸ்ட் அ பெண்டுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறந்து விட முடியும். போகிறாரு, போய் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு தலிதா கொமின்னு சொல்லி மரித்து போன யவீருடைய மகளை அவர் உயிரோடு எழுப்பிவிட்டார். என் கேள்வி இதுதான்,
உங்கள் லைஃப்பில் சில பலவீனத்தை குறித்து, சில போராட்டங்களை குறித்து, சில ரட்சிக்கப்படாத நபர்களை குறித்து கர்த்தர்ட்ட நீங்கள் ஜெபம் பண்ணீங்கல்ல, வாடகை வீட்டில் இருக்கிறனே, இதிலிருந்து என்னை வெளியே உடனே கொண்டு வாங்க. ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வாடகை கட்டுறதுக்கு கிருபை தருவார். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத இந்த கணவரோடு நான் எவ்வளவு நாள் இருக்கிறது, பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துருட்டுமா? என் கிருபை உனக்கு போதும். எங்கள் மாமியார் ரொம்ப என்னை கேவலப்படுத்துகிறாங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடலான்னு பார்க்குறேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, நான் இன்றைக்கி பேசாமல் ஊழியம் செய்யலை, பேசாமல் நான் நிறுத்தட்டுமா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என்னுடைய ஊழிய பாதையில் நான் பல வருஷங்கள் நான் கற்றுக்கொண்ட காரியம், நான் எப்போல்லாம் பலனாக இருக்கிறேன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் என்னை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் நான் எப்போ நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேனோ அன்னைக்கு வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா நம்ம பலத்தை சார்ந்து நம்ம ஊழியம் செய்யும்போது வேற, நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு பலவீனமாக இருக்குது ஆண்டவர், இன்றைக்கி நீங்கள் தான் எல்லாம் பொறுப்படுத்தணும், இன்றைக்கி நான் ஸ்டேஜில் நிற்க போகிறேன், நீங்கள் தான்ப்பா பேசணும்னு சொல்லி நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவர் கம்ப்ளீட்டாக பேசுவார், அவர் கம்ப்ளீட்டாக அற்புதங்களை செய்வார். எனக்கு அப்படி நின்றுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். வாய் என்னுடையது, ஆனால் சத்தம் அவருடையதாக இருக்கும். ஏன்னா நம்ம பலவீனத்தில் அவர் டக்குன்னு இறங்கி அவர் ஃபுல் த்ராட்டலில் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி உங்களுக்கும் கூட கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலவீனத்தை பலனா மாற்ற விரும்புகிறார். He will change your weakness into your strength. அது எப்படி மாறும்? கிருபையினால மாறும். என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார்ல, அந்த கிருபை கிடைக்கும் போது இவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஸோ அப்போ பூரணமாக விளங்கணும்னு சொன்னால் நம்ம பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட மறைக்காமல், ஆண்டவர் இதுதான் என் பலவீனம்னு சொன்னோன்னா அங்கே இறங்கி அவர் பூரணப்படுத்திடுவார். ஒரு கப்பில் கம்மியாக இருக்குது, ஆண்டவர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே இதில் கப்பில் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் நிரப்பி கொடுத்துட போகிறாரு. இல்லை இருக்குது எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது, நம்மளே ஏமாற்றக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம யாராக இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு மாதிரி இருக்குது, எனக்கு பலவீனமாக இருக்குது, என்னை பலப்படுத்துங்க, கர்த்தர் பலப்படுத்திடுவார். ஸோ பவுலுடைய ஆட்டிடியூட் எப்படி மாறிடுச்சுன்னா, இப்போ அவர் பலவீனங்களை க்ளோரிஃபை பண்ணாமல் பலவீனத்தில் வெளிப்படுற கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய பலத்தை அவர் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். His attitude has now changed from crying about his infirmities, crying about his weaknesses. அதாவது சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் புலம்பல் அதிகாரம், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது. இல்லை, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இந்த பலவீனம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லை, இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா நான்லாம் ஊழியமே செய்ய முடியாதுங்க. நான்லாம் நல்ல பெரிய ரூமாக எடுத்து அழுகணும், நல்ல தனியாக ஒரு ரூம் எடுத்து அது இல்லை இது இல்லைன்னு அழுதுகிட்டு கிடக்கணும். தட் இஸ் நாட் லைஃப். அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அழுகிற பிள்ளைய பார்த்தா யாருக்காவது பிடிக்குமா? அழாமல் டக்குன்னு சொல்கிற பேச்சை கேட்டு டக்குன்னு ஏஞ்சி ஓடி வர்ற, ட்ரெஸ்ஸை மாற்றுற, முகத்தை கழுவி பவுடர் போட்டு டிப்டாப்பாக உட்கார்ற பிள்ளைய தானே நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி தானே ஆண்டவருக்கும். ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி தான் எதிர்பார்க்குறார். He wants us to be proactive, not reactive. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், proactive. நம்ம விசுவாசத்தோட சிரித்த முகமாக ஆண்டவர்கிட்ட, தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனாலும் ஆண்டவரே உங்கள் பலன். ஸோ போஸ்டிங் அபவுட் காட்ஸ், அதாவது நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம வேதனைப்படாமல் பலவீனத்தில் விளங்குகிற கர்த்தருடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். இட் இஸ் மோர் அபவுட் glorifying God's power than நம்ம glorifying man's weaknesses.
என்ன அழகான ஒரு வார்த்தை இன்னைக்கு காலைல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்ல, glorifying man's weaknesses or glorifying God's power. So this is the trivia. இதுதான் நமக்கு முன்பாக இருக்க கிளாசிக்கல் கொஸ்டின். ஸோ தேவ பிள்ளைகளே, எனக்கு ஐ லவ் டூயிங் திஸ் இந்த மார்னிங். இந்த காலை வேளையில் உங்களோட கூட பேசுகிறது ரொம்ப இயல்பாக, மாலையில் பேசுகிறது எழுப்புதல் கூட்டம் நிறைய பேருக்கு. பட் திஸ் இஸ் பர்சனல். நான் உங்கள் கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களோட டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் வருகிறது. ஏன்னா நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது அவர் பலன். See, whenever you are saying you are weak, his strength prevails. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அவர் உங்களை பலப்படுத்தும் போது நீங்கள் எதுவும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரு மனிதனை ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ இந்த பெரிய ஸ்டோனை புஷ் பண்ணுன்னு சொல்லி. ஸ்டோனை புஷ் பண்ணுன்னு சொன்ன உடனே இவர் ஏஞ்சி ஸ்டோனை புஷ் பண்ணிட்டு பெரிய ஒரு பிளாக்கு புஷ் பண்ணுறார். அது 1 சென்டிமீட்டர் கூட அது அசையலை. இவருக்கு பயங்கரம் சோர்வு. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் சொன்னார், ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் புஷ் பண்ணுறேன், இந்த ஸ்டோனு 1 இன்ச்சு கூட அசையலை. நீங்கள் சொன்னீங்கன்னு நான் செஞ்சேன் ஆண்டவரே, ஆனால் என் பலவீனம் பாருங்கள், எனக்கு என்னால் முடியல. பார்த்தீங்களா, என்னால் முடியாத காரியத்தை நீங்கள் ஏன் செஞ்சீங்க? ஆண்டவர் சொன்னார், ஐயப்பா ஒரு நிமிஷம் ஸ்டோனை புஷ் பண்ணுறத, ஸ்டோனை பார்க்குறத நிறுத்திட்டு கொஞ்சம் மசிலை பாருன்னாராம். இந்த புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, இவர் போட்ட ப்ரெஷரில் ஸ்டோன் விலகலைனா கூட இவர் மசில் ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. பார்த்தா 6 பேக் வச்சிருக்கிறாரு. கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மசில்ஸ் எல்லாம் திரண்டு நிற்கிது. ஷோல்டரில் இருக்கிற மசில்லாம் எழும்பி நிற்கிது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து பிரச்சனைகள் மாறவில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை மாறுவதற்கு பதிலாக நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறிவிட்டது. பார்த்தீங்களா? பிரச்சனை மாறாமல் இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய அந்த விசுவாசம், அந்த பைபிள் ரீடிங்கு இதெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த மாற்றத்துக்காக கூட கர்த்தர் சில வீக்னஸஸ் அலோவ் பண்ணலாம்ல. ஒருவேளை அந்த பெருமை வராமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு சிலதை அலோவ் பண்ணும் போது நம்ம ஏன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடாது? ஆட்டிடியூட் இன் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை? நான்லாம் ஊழியம் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக செய்கிறேன். அழுதுகிட்டே இல்லை, புலம்பிக்கிட்டே ஐயோ இதை செய்யணுமே. எனக்கு டெய்லி ஊழியத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது ஒரு பாரமாக நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் எனக்கு ஊழியம் கிடைக்கவே இல்லை ஆண்டவரே, ஊழியம் கொடுங்க ஆண்டவரே. ஆனால் ஊழியம் கர்த்தர் கொடுத்து ரொம்ப பிஸியாக ஓட ஆரம்பித்த பிறகு பயங்கரம் புலம்பல். நான் அங்கே போகணும், நான் இங்கே பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும். ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார், பேசாமல் நான் எல்லாத்தையும் நிறுத்திடுவான்னு கேட்டார். ஐயோ சாமி, அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் ஊழியம் செய்யலைன்னா நான் உசுரோடு இருக்கிறதே கஷ்டம். ஏன்னா இந்த இந்த நம்ம வீக்னஸாக இருந்தாலும் அவருடைய ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே ப்ரிவேல் பண்ணுது. அவருடைய பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லி சொல்கிறார். லெட் us see about the strength of God. தேவனுடைய அந்த அந்த பலன் நம்ம எப்படி மாற்றுகிறதுன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 84:5-7 வாசிக்க போகிறோம். உம்மாலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக்கிக் கொள்ளுகிறார்கள். யாருங்க? உம்மாலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உம்மாலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அவங்களால பலன் இல்லை, உம்மால பலன் கொள்ளுகிற, அவரால பலன் கொள்ளுகிற மனுஷங்க என்ன பண்ணுவாங்களா? அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து என்னவா மாற்றுவாங்களா? நீரூற்றா மாற்றிக்குவாங்களா? அப்புறம் மழையும் குளங்களையும் நிரப்பும். இங்கே பாருங்க, நீரூற்று பூமிக்கு கீழே இருந்து வர்றது, மழை மேல இருந்து வர்றது. நீங்க விசுவாசத்தில் நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நீரூற்ற காமிப்பாரு. நீங்க நீரூற்ற பார்க்கும்போது இது ஒரு பிளஸ்ஸிங் நினைச்சிட்டு இருக்கும் போது ரெட்டிப்பான பிளஸ்ஸிங்கை மேல இருந்து மழையா கொடுத்துருவாரு. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ரெவலேஷன்ல. யாருக்கு இது தரார் தெரியுங்களா? உம்மில் பலன் கொள்ளுகிற அந்த மனுஷன்.
whose strength is with the Lord. Blessed is the man whose strength is in you. அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுகையின் பள்ளத்தாக்க, இங்கிலீஷில் போட்டிருக்கு the valley of Baca, the valley of Baca, அந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றா மாற்றிடுவாங்களாம். பள்ளத்தாக்கில் நீரூற்று வருதான். அப்புறம் rain also covers it with pools. அப்புறம் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பலத்தின் மேல் பலம், இந்த பலன்ல இருந்து அடுத்த லெவல் ஆஃப் பலன், பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். Hallelujah, what a beautiful verse. Each one appears before God in Zion. பலத்தின் மேல் பலன் அடைந்து. சியோன்றது ஒரு உயர்ந்த பர்வதம், எல்லாரும் அந்த மலையில ஏற முடியாது. ஆனா எந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலனா மாறி விடுகிறாரோ அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை, கவனிங்க, இஸ்ரவேலில் இருக்கிற இந்த எருசலேம் மலைக்கு உயரமான பர்வதம் சியோன் பர்வதம். இந்த உயரமான பர்வதம் எருசலேம் மலையில் உயரமான பர்வதம் சியோன் பர்வதம். வேலி ஆஃப் பேக்கா, பேக்கா அப்படின்றது இங்கே பாருங்கள், எப்போதுமே மரித்தவர்களை தூக்கி இந்த பள்ளத்தாக்கில் போட்டுருவாங்க. ஸோ இந்த பள்ளத்தாக்கு என்ன மாதிரி இடம்னு சொன்னால், மரித்தவர்களுக்காக அழுகிற இடம், மரித்தவர்களுக்காக அழுகிற இடம். இதான் கண்ணீரின் பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மலையில் இவங்களுடைய அந்த வீடுகள், அந்த கர்த்தருடைய ஆலயம் எல்லாம் உச்சியில் இருக்குது. ஆனால் இந்த பள்ளத்தாக்கு என்பது ரொம்ப வேதனையான இடம். மரித்தவர்களுடைய உடல்களை அங்கே தூக்கி போடுவாங்க. மரித்தவருடைய உடல்களை எல்லாம் எடுத்து பதப்படுத்தி ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு கல்ற மாதிரி வைக்கிறது எல்லாமே, இந்த கல்றைகள் எல்லாம் இருக்கிறதே இந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்கும். ஸோ பள்ளத்தாக்கு என்பது ஒரு கண்ணீரின் அனுபவம். ஆனால் மலையில் சந்தோஷ அனுபவம், பள்ளத்தாக்கில் கண்ணீர் அனுபவம். சில பேர் என்ன பண்ணுறாங்களா, இந்த பள்ளத்தாக்கில் இவங்க கண்ணீரின் அந்த அந்த பள்ளத்தாக்கில் நடந்து மேலே சந்தோஷமாக இருக்கிறவங்க சில பேர். ஆனால் கீழே அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும்போது கூட கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பள்ளத்தாக்கில் நீரூற்றுகளை கர்த்தர் பொங்க வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்திடுறார். அது மட்டும் இல்லை, மழை மலை மேலே இருக்காது, மழை பள்ளத்தாக்க தான் நிரப்பும். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவங்க கண்ணீர் விடுகிறாங்கல்ல, கண்ணீரில் ஆண்டவரை தூஷிக்காம அவருடைய பலத்தை சார்ந்து கொள்றவங்களுக்கு கீழே நீரூற்றியும் பள்ளத்தாக்கில் பொங்க வைக்கிறாரு, மேலே இருந்து மழையை கொடுத்து அவங்களுக்கு அங்கே பூல்ஸை உண்டாக்குறார். குளங்களை கர்த்தர் மழையை அனுப்பி குளங்களை உருவாக்குகிறார். அதனால என்ன பண்ணுவாங்களாம், அவங்க தண்ணீரை குடிச்சு, அந்த ரட்சிப்பின் ஊற்றுகள்லேருந்து தண்ணீரை குடிச்சு, இந்த குளங்களில் ஒரு வேளை நல்லா குளிச்சு, அவங்க அங்கிருந்து பலத்தின் மேல் பலனடைந்து அந்த மலையின் மேலே ஏறி சியோனில் கர்த்தருக்கு முன்னாடி காணப்படுவாங்க. வாவ், நான் இதை ஃபஸ்ட் டைம் இந்த ரெவலேஷனை பேசுகிறேன். நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெவலேஷனை, the ones who walk through the valley of Baca and who grow from strength to strength and been seen before God in Zion, இந்த ரெவலேஷனை அப்படியே ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட பேசும்போதே ஆவியானவர் எனக்கு அந்த மலையை காமிக்கிறாரு, அந்த வேலியை காமிக்கிறாரு, எல்லாமே எனக்கு பார்க்க முடிகிறது. திஸ் இஸ் அமேசிங். இதுதான் வேலி ஆஃப் பேக்கா. இதுதான் கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்து நீரூற்றுகளாய் மாறப்படுகிறார்கள். வாவ், நம்ம கண்ணில் இருந்து வழிகிற கண்ணீரே ஒரு நீரூற்று தான். ஆனால் அந்த நீரூற்றை எப்படி மாற்றுறோன்றது தான். அதை புலம்பலாக வச்சுருக்கிறோமா, அல்லது ஆண்டவரே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீர்தான் என் பலன் என்று சொல்லி நம்ம மாற்றுகிறோமா? சங்கீதம் 42:9, I say to God my rock. சரி, I say to God my rock, God my rock. ஆண்டவர் உங்களுடைய யாராக இருக்கிறார்னா உங்களுடைய கண்மலையாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் கர்த்தர் உங்களுடைய பலன் என்று சொன்னால், இங்கே பாருங்களேன், ஆண்டவர் என்னுடைய பலனாக இருக்கிறார்ன்றது எல் சாலிக். எல் சாலிக் அப்படின்னு சொன்னால், எல் என்றால் தேவன்,
சாலிக் என்று சொன்னால் கண்மலை, ராக், ஒரு பெரிய கிளிஃப் ராக், ஒரு 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 என்ன சொல்கிறேங்க, ஒரு அது வந்து பொயட்டிக்கலி இட் இஸ் லைக் ஜூர், TZUR, ராக். இது வந்து கர்த்தரை உருவகப்படுத்துறதுனால அவருக்கு சாலிக் அப்படின்னா அன்ஷேக்கபிள் ராக். ஆண்டவர் யாருன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு கற்பாறை. இதுதான் மறந்துடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனா இருக்கிறார். யாத்திராவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள். மீரியாம் தன் கையிலே எடுத்து ஆடுறாங்க. பட் திஸ் இஸ் த சாங் தட் the whole of Israel is singing. யாத்திராவும் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்களேன். அப்பொழுது மோசேவும் இஸ்ரவேல் புத்தரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் மோசே ஆரம்பிக்கிறார், அடுத்தது மீரியாம் பாடுவாங்க. மோசே பாடின பாட்டு என்னங்க? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். He says, He is my strength and song. அவர் என் பேலன், என் கீதமானவர். உங்களுக்கு பேலனா அவர் இருந்தாருன்னா நீங்க அவரை பற்றி பாடல்களை பாடுற கீதம் உங்களுக்கு கொடுத்துருவார். சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வர்றதுக்கு பின்னாடி எகிப்தினுடைய சேனைகள் துரத்தினது. எகிப்தின் சேனைகள் துரத்துகிறது முன்னாடி சிவந்த சமுத்திரம். ஆனால் இவங்களுக்கு பேலன் இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, தண்ணியை திறந்து இவங்களை வழி நடத்திட்டு வெளியே கொண்டு வந்த உடனே இவங்க பாடின பாட்டு, கர்த்தர் என் பேலனும் என் கீதமும் ஆனவர். ஸோ உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக விளங்கும். அவர் வழியை திறப்பார். உங்களுடைய சத்துருக்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சங்கீதம் 28:7-8 வாசித்து பாருங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். The Lord is my strength and my shield. கவனிங்க, உங்களுக்கு பலன்னு சொன்னா உங்களை பாதுகாக்கிற கேடகமும் அவர் தான். பலத்தில் நம்மை பலப்படுத்துறது எப்படின்னு சொன்னால் ஷீல்டாக இருக்கிறதுனால. ஒரு விலையேற பெற்ற பொருளை சேஃப்குள்ளே தான் வைப்பாங்க. நீங்கள் விலையேற பெற்றவங்க, உங்களை கர்த்தர் ஷீல்டாக இருந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். மேலே வாசிங்க. என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. கர்த்தர் அவர்களுடைய பலன், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமுமானவர். கையவே தள்ளிய சொல்றீங்களா? The Lord is their strength and He is the saving refuge of His anointed. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், அவர் கேடகமாக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பலன் யாருன்னா கர்த்தர். அந்த பலன் எப்படி இருக்கிறார்னா உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவப்பிள்ளையே, இந்த காலை வேளையில் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் ரிலீஸ் பண்ண போகிறார். 29ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்களேன். 29:10-11. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். என் கேள்வி என்னன்னா, ஃப்ளட் மேல அவர் உட்கார்ந்திருக்கிறாராம். God sat enthroned at the flood and the Lord sits as king forever. உங்க வாழ்க்கையில வர்ற எல்லா வெள்ளத்துக்கு மேலேயும் கர்த்தர் இருக்கிறார். ஃப்ளட் பாருங்களேன், ஜல பிரவாகத்தின் மேலுன்னு சொல்ல ஆன் த ஓஷன்ல, ஆன் த ஃப்ளட். உங்க வாழ்க்கையில வர்ற ஃப்ளட் மேல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க. எவ்வளோ பெரிய வெள்ளம் போல சாத்தா வந்தாலும் ஆவிதாமே கொடியேற்றுவார். So Lord sat enthroned at the flood. The Lord sits as king forever. அப்புறம் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி
அவர்களை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? what a beautiful verse. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை? எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார், ஆசீர்வதித்து சமாதானம் தர்றார். உங்களுக்கு பலன் மட்டும் இல்லை, சமாதானமும் வரப்போகுது. you are going to get a double portion blessing. somebody said amen. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 சொல்றாரு, என்னுடைய பலவீனத்திலே நான் என்ன பண்றேன்? அதிகமாக நான் சந்தோஷப்படுறேன். 9 பிற்பகுதியை வாசிங்க. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். வாவ்! இப்போ அவர் என்ன பண்றாருங்க? என் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமா விளங்குன்ற இந்த வெளிப்பாட்டை பெற்றதுனால பலவீனத்தை குறித்து சந்தோஷமா மேன்மை பாராட்டுவான்னு சொல்றாரு. அப்படின்னா இப்போ எனக்கு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்குதுன்னா, சுகர் ப்ராப்ளமில் கர்த்தர் எனக்கு இவ்வளோ வல்லமையை கொடுத்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ என் சுகர் ப்ராப்ளம் பெருசா? சுகர் ப்ராப்ளம் இருந்தாலும் என்னை இவ்வளோ பலப்படுத்தி ஓட வைக்கிற கர்த்தர் பெரியவரா? இட்ஸ் ஆல் தி ஆட்டிடியூட் இன் விச் யூ வியூ யுவர் லைஃப். எனக்கு இது மாறல அதை வச்சு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்க போகிறீங்களா? இது மாறாவிட்டாலும் இவ்வளோ சாதிக்க வச்சுட்டாரே ஆண்டவர். எனக்கு ஒரு அன்பு சகோதரியை தெரியும். அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க இந்த 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பிரதர், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் பிரதர், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் பிரதர்னு சொல்லிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் பிரதர் இந்த மாதிரி பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படின்னு அழுவாங்க. இப்போது ஆண்டவர் அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லாரையும் உயர்த்தி வச்சு, ஒரு மகளை லண்டனில் வச்சு, மற்ற 2 பேரையும் இங்கே சென்னையில் நல்ல பெரிய பெரிய வீடுகளில். இப்போது அந்த சிஸ்டருக்கு எந்த மக வீட்டில் இருக்கிறதுன்னு தெரியல. எல்லா பிள்ளைங்களையும் நல்லா ஆசீர்வதிச்சு லண்டனில் 6 மாதம் இருக்கிறாங்க, இந்த பொண்ணு வீட்டில் 6 மாதம் இருக்கிறாங்க, அந்த பொண்ணு வீட்டில் 6 மாதமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், சிஸ்டர் அப்போ எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவீங்களே, எப்போ பார்த்தாலும் அழுவீங்களே, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பாஸ்டர், இப்போ நான் அழுகிறதே இல்லைன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனையில் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க பயங்கரமாக வேதனைப்படுவாங்க. அவங்கள சில பேர் பணம் ஏமாற்றிட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பிரதர், எப்படியாவது இந்த காசு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் அவங்ககிட்ட சொன்னேன், காசு கிடைக்கணுமா இல்லை கர்த்தரை ஆசீர்வதிக்கணுமா, எது வேணும்? இல்லைன்றதை நினச்சி நம்ம வேதனைப்பட்டுக்க போகிறோமா? ஆனால் அது நிமித்தமாக கர்த்தருக்கு கிருபை கொடுத்து பலத்தை கொடுத்து நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறாரே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவங்களை சார்ந்து இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறது. உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர் அவரே. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 10 இப்படியாக பவுல் சொல்றாரு, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு ஆட்டிடியூட் மாறிடுச்சு. இப்போ அவர் சொல்றாரு பாருங்க, நான் பலவீனமாக இருக்கும்போது ஆக்சுவலி ஐ எம் வெரி பவர்ஃபுல். when I am weak I am strong. what a beautiful word. இங்கிலீஷில் சூப்பராக இருக்குது. when I am weak I am strong. இன்னையிலிருந்து நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது அவர் பலன் உள்ளவராக உங்களோட இருக்கிறதுனால நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, நீங்கள் பலன் உள்ளவர்கள். சொல்லுங்க, when I am weak I am strong. somebody said amen. hallelujah. ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Amen. I delight in weaknesses, in insults. Sister, உங்களுக்கு இந்த வருஷம் சில அற்புதங்கள் நடக்கல, உங்க பிஸ்னஸ் இன்னும் திறக்கல, உங்களுடைய ஸ்கூல், ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் நடத்துகிறீங்க, உங்கள் ஸ்கூல் மூடி இருக்குது, இன்னும் சரியாக திறக்கல, உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் பிக்கப் ஆகலை. என்ன பண்ணுறது? ஐ டிலைட் இன் மை வீக்னஸ்.
ஐ டிலைட் இன் மை இன்சல்ஸ். உங்களை யாரோ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஜஸ்ட் டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். ஒரு ஹார்ட்ஷிப்பில் நீங்கள் பயங்கரமான கஷ்டத்தின் பாதை நடக்கிறீங்க, கர்த்தருக்குள்ளே களி கூறுங்க. ஏன்னா அதான் பைபிள் போட்டிருக்குது, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அலங்கத்தை கட்டுற நெஹேமியாவுக்கு நிறையா போராட்டங்கள். ஆனால் எப்படி கட்டி முடித்தார் 52 நாளில்? அதாவது இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழுகிறார்கள். கட்டி முடித்த உடனே எல்லாரும் அதை பார்த்துட்டு சாலமோனுடைய தேவாலயம் இருந்த அந்த மகிமையை நினச்சி எல்லாம் அழுகிறாங்க. கடந்த காலத்தை கழிச்சு அழுதுகிட்டு இருக்காதீங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்றாரு, மகிழ்ச்சியாக இருப்பதே அவங்க பலன். 3 விதத்தில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். ஒன்று சரீரத்தில், இன்னொன்று ஆத்மாவில், 3வது ஆவியில். சங்கீதம் 41:3 நீங்கள் வாசித்தீங்கன்னா, படுக்கையில் பலவீனமாக இருக்கிறவனை கர்த்தர் பலப்படுத்துவார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 41:3 வாசித்து பாருங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ரொம்ப அழகா போட்டிருக்குது. படுக்கையின் மேல பலவீனமா படுத்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பலப்படுத்தி உங்க வியாதி படுக்கையை மாற்றி போட போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உங்க சரீரத்துல ஒரு பயங்கரமான பலன் வரப்போகிறது. சரீரத்தில் ஒரு பெரிய பலன் வரப்போகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் போது காலேப் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனானேன். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஒரு சரீரத்தில் இருக்கிற அந்த பலத்தை குறித்து சொல்றாரு. எனக்கு அப்போது இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இந்த 85 வயசுலயும் எனக்கு இருக்குதுன்னு அவர் சொல்லணும்னா அது எவ்வளோ ஒரு 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 ஆச்சரியமான காரியம். வயசாயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இருக்குது. என்னுடைய தகப்பனாருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆக போகுது இந்த வருஷம் அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு இப்போவும் இலங்கைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அவருக்கு பலவீனமாக இருந்தால் கூட நான் மதுரைக்கு வரணும், நான் அவங்க கூட எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணணும்னு கேட்குறாரு. நாங்கள் தான் அவருக்கு சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பாருங்க. சிலருக்கு அந்த மாதிரி பலன், ஏன்னா அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை விட அவங்கள அழைத்த கர்த்தர் அவங்க மேலே பலனாக இருக்கிறது நம்பியிருக்கிறாங்க. எல் சாலிக் நெஹேமியா 8:10 கவனிங்க. ஆத்துமாவில் பலன் அப்படின்னு சொல்லும்போது அது ஆத்துமாவில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்முடைய பலன். நெஹேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். சரி, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்தமான நாள், விசரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. மகிழ்ச்சி என்பது இஸ் a state of the heart. Joy is the state of the heart. நீங்கள் ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால வர சந்தோஷம் வேறு, சாப்பாடு சாப்பிட்றதுனால வர்ற சந்தோஷம், இதெல்லாம் மாம்சத்தில் வர்ற சந்தோஷம். மாம்சத்தில் வர்ற சந்தோஷத்தை விட ஆத்துமாவில் வர சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெஹேமியா இவங்ககிட்ட பார்த்து சொல்கிறாரு, the joy
of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். இவங்க எல்லாரும் அந்த பழைய டெம்பிளை நினைச்சு அழுகிறாங்க. பவுல் சொல்றாரு, என்னப்பா ஏன் அழுகிறீங்க? உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நன்மையை செஞ்சு முடிச்சிருக்காரு, இதை வச்சு நீங்கள் சந்தோஷமா இல்லாமல் கடந்த காலத்தை நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு தயவுசெய்து அழுகிறத நிறுத்திடுங்க. அழுது ஒன்றுமே சாதிக்க முடியாது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்கள் பலனாக இருக்குது. நடக்காத காரியங்கள், அப்புறம் அவமானங்கள், ஹார்ட்ஷிப்ஸு, கஷ்டங்கள், கடன் பாரங்கள் எல்லாம் இருக்கட்டுங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்து பாருங்கள். ரொம்ப ஈஸி அட்வைஸ் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் சொல்லுவேன், நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு ஸ்டேஜில் கர்த்தரை துதித்து பாடும்போது சந்தோஷமாக ஆடி பாடி சின்ன பசங்களை மேலே கூப்பிட்டு நான் கூட சேர்ந்து ஆடி பாடி பாடுறேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லாதனால பாடலைங்க. அப்படி ஆடி சந்தோஷமாக இல்லை, பிரச்சனை மத்தியில் தான் ஆடி பாடி கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஸோ the state of your heart, the joy in your heart is your strength. கர்த்தர் உங்களை இன்னைக்கு காலையில் ஆத்துமாவில் பலப்படுத்த வரும். சங்கீதம் 138:3 வாசிக்க போகிறோம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தி. தேவ பிள்ளையே, நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்து இன்னைக்கு உங்களை ஆத்துமாவில் பலப்படுத்தி தைரியமாக்க போகிறார். நீங்கள் தைரியமாக உலகத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, தைரியமாக உங்கள் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, தைரியமாக எழும்ப போகிறீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை என்ன பண்ண போகிறாருங்க, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண தைரியம் கொடுக்க போகிறார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ரொம்ப ரொம்ப நம்முடைய ஆத்துமாவில் அந்த ஸ்ட்ரென்த் வரும்போது என்ன பண்ணணும்னா போல்ட்னஸும் வந்துடும். 119 சங்கீதம் 28 வாசிக்கலாமா? எப்படி ஆத்துமாவில் பலன் வரும்னு சொன்னால் சும்மா வராதுங்க. அதுக்கு we have to do something. என்ன பண்ணணும்? சங்கீதம் 119:28. சஞ்சலத்தினால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. சரி, உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பைபிளை வாசிக்காம ஆத்துமாவில் பலன் வராது. பாருங்களேன், ரொம்ப உடஞ்சி போன நிலைமையில பைபிள் வாசிக்க தோணவே தோணாது. ஆனாலும் வாசிக்கணும். ரொம்ப அவமான நேரத்தில் பைபிளை தொடுறதுக்கே மனசு வராது. ஐயோ ஏன் வாசிக்கணும், நான் தான் இப்படி இருக்கிறேனே, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டை அப்படியே ஃப்ரீ ஆக்கிட்டு வாசித்தீங்கன்னா கர்த்தர் அதுலேருந்து பேசுவார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன் சத்துருக்களை தேடியும் காணாது இருப்பாய், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் அல்லவா. தேவ பிள்ளைகளே, ஆத்துமாவில் பலன் கொள்வதற்கு வார்த்தை. ரெண்டாவது ஆராதனை. சங்கீதம் 108:1. சங்கீதம் 108:1. தேவனே, என் இருதய ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்துமாவில் இவர் பாடுவாராம். அல்லேலூயா. நீங்க வாயில பாடுறது முக்கியம் இல்லை, உங்க ஆத்துமாவில் ஒரு பாட்டு இருக்கணும். உங்க ஆத்துமான்றது உங்களுடைய உள்ளான இதயத்தில் நீங்க எடுக்கிறீங்க டெசிஷன் மேக்கிங். வெற்றி, தோல்வி, சந்தோஷம், கண்ணீர் எல்லாமே இந்த ஆத்துமாவில் தான், இந்த ஹார்ட் தான் டிசைட் பண்ணுது. அந்த ஆத்துமாவில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் ஆத்துமாவில் ஒரு பாட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். எங்கள் அம்மா சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன், எப்போதும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. சமைக்கும் போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கீராயும் போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தரே என் பலனானீர், நித்தமும் என் துணையானே. கர்த்தரே என் பலனானீர்.
தேவ பிள்ளைகளே, மூணாவது ஸ்பிரிட்ல சந்தோஷம், ஸ்பிரிட்ல ஸ்ட்ரெங்க். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன ஆவாங்களாம்? புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். யாரு? ஸ்பிரிட்ல காத்திருக்கிறவங்க. இந்த சரீரம், ஆத்மா, ஆவிதான் கடைசியா நீங்க யாருன்றத காமிக்கிறது. ஆவிதான் அல்டிமேட்லி ஹூ யூ ஆர். நீங்க கெட்ட ஆவியா, துக்க ஆவியா, புலம்புற ஆவியா, அல்லது சந்தோஷிக்கிற ஆவியா? ஸோ இந்த ஆவி ஆத்மாவில் என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதுதான் ஆவி. ஆத்மா உடஞ்சு போச்சுன்னா முறிந்த ஆவி, ஆத்மா சந்தோஷமா இருந்துச்சுன்னா சந்தோஷமான ஆவி, ஆத்மா துதிக்கிறதா இருந்தால் ஆவி துதிக்கிற ஆவி. அதனால தான் ஆண்டு கேட்டேன், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியாது இருக்கிறீங்களா? ஏன்னா இவங்களுக்கு ஒரு கசப்பு வந்துருச்சு. என்ன கசப்பு? அந்த ஊரில் எங்களை யாரும் ஏற்றுக்கல, ஆண்டவரை அழிச்சிடலாமா அவங்கள? நீங்கள் என்ன ஆவி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாதா? உங்கள் ஆவி ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டார். நம்ம ஆவியில் கர்த்தரை பலனாக வச்சுருந்தோன்னா சந்தோஷமாக இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை பலனாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரினியூ ஆகி புது பலன் அடைந்து சட்டைகள் அடித்து உயரமாக எழும்பிடுவீங்க. இன்றைக்கி இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் பெட்டில் கர்த்தர் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு, உங்களுடைய ஆத்மாவில் பாடலை பாடி உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு, உங்கள் ஆவியில் விசுவாசத்தினால உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். ஆவியில் தேவை விசுவாசம், ஆத்மாவில் தேவை நல்ல முடிவெடுக்கிறது. நான் துக்கமாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன்னு முடிவெடுக்கிறது. ஆவியில் விசுவாசம், ஆத்மாவில் தீர்மானங்கள், சரீரத்தின் மூலமாக செயல்பாடுகள். வாவ், ஐ செட் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். ஆவியில் விசுவாசம், ஆத்மாவிலே தீர்மானங்கள், சரீரத்திலே செயல்பாடுகள். Do this and you will become the strength. உங்களை கர்த்தர் அவருடைய பலத்தால இன்னைக்கு நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? Father, in the name of Jesus, I pray that you will strengthen everyone. ஆண்டவரே அப்பா, அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையான வார்த்தைக்காக நன்றி. Father God, Lord, we pray for every weaknesses to be made whole in the name of Jesus, oh Father God. Every area of weakness the women are undergoing. அப்பா, சரீரத்தின் பலவீனங்கள், ஆத்மாவில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், காயங்கள், வேதனைகள், அப்பா ஆவியில் உற்சாகப்பட முடியாதபடி இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால Lord, we identify and locate the area of weakness and let your strengthen your children right now in the name of Jesus, oh Father God. ஆண்டவரே உங்க வார்த்தையினால பலப்படுத்துங்க ராஜா. அப்பா, தாவீதை போல அவர்கள் ஆத்மாவோடு பேசத்தக்கதாக ராஜா. Let them command every emotion and decisions which the soul is taking, oh Father God. இயேசுவின் நாமத்தினால ராஜா பாசிட்டிவாக இருக்கத்தக்கதாக, பாசிட்டிவான வின்னிங் ஆட்டிடியூட் வரத்தக்கதாக ராஜா. அப்பா, பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சேலஞ்சஸையும் ஆண்டவரே சேலஞ்ச் பண்ணுகிற அந்த சிங்கத்தை போல அந்த பெலன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு உங்க ஸ்ட்ரெங்த் இறங்கி வரட்டும், உள்ள ஸ்ட்ரெங்த் இறங்கி வெளியே போல்டா அவங்க காரியங்களை ஹேண்டில் பண்ண கிருபத்தாங்க ராஜா. ஆண்டவரே ஆவியில களி கூறத்தக்கதாக, ஆவியில உற்சாகப்படத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவரோடு கோஆபரேட் பண்ணி ராஜா ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ண பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கிருபத்தாங்க ராஜா. அந்த பலன் இறங்கி வரட்டும். பேட்டில் ஸ்ட்ராட்டஜிஸை தருவீராக ராஜா. சரீரத்தில் எல்லா பலவீனங்கள், வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாக. Oh, we command the spirit of infirmity
The spirit of weakness to leave them out in the name of Jesus. அப்பா பிள்ளைகளை பெலத்தின் ஆவியினால இடை கட்டுங்க ராஜா, உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்க ராஜா. அப்பா அவங்க பள்ளத்தாக்குல இருந்து ஏஞ்சி நடந்து ஆண்டவரே மலை மேல ஏறி, yes oh Father God, let them climb up from the valley of Baca to Mount Zion and stand there and glorify and testify and sing unto you, O Father God. அப்பா கர்த்தருடைய சந்தோஷம் அவங்களை நிரப்பட்டும். The joy of the Lord is their strength. அவங்க ஸ்ட்ரெங்த்தை இன்னைக்கு கழுகுகளை போல ராஜா ரினியூ பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனான கர்த்தாவே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உமக்குள் நாங்கள் பலனடையத்தக்கதாக எங்கள் பலவீனங்களை எந்த காரியத்தை குறித்தும் ராஜா நாங்கள் மேன்மை பாராட்டாத படிக்க ராஜா உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ரூவா சுவாச காற்றை அனுப்பி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.